அண்ணாமலை போன பிறகு தமிழக பாஜகவில் உட்கட்சி மோதல் பீக்குக்கு போயிடுச்சு, ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. டெல்லியே கவலைப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கோஷ்டி பூசல். அதை தோக்கடிக்கிற அளவுக்கு பாஜகவில் கோஷ்டி பூசல் வந்து காரணமே நிலையான தலைமை இல்லாத ஒரு காரணம். அண்ணாமலை பீரியடில் கோஷ்டி பூசல் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கோஷ்டி பூசல் பண்ணாங்க. தமிழகத்தை சார்ஜ் போய் பேசினாங்க. அமித்ஷா வாய் மூடிங்க ஷடப் பண்ணிட்டார். தமிழகத்தையும் வாய் மூட்டை வச்சுட்டாங்க. அண்ணாமலை தவிர யாருமே பேசலை. இப்போது நயினாரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி டெய்லி மைக் பிடிச்சி பேசு. இவங்களாம் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக திருப்பி விடப்பட்டார்கள் எல்லாருமே. இப்போ கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க தான் கூப்பிட்டுருக்காரு அமித்ஷா நயினாரை. நயினாருக்கு என்னன்னா நல்ல மனிதர் அவர். ஆனால் எல்லாராலையும் கட்சியை ஒரு ஒரு புலிப்பாய்ச்சல் பாஞ்சி கொடுத்து போகிற லெவல் கொண்டு போக முடியுமானா அது கேள்விக்குறிதான். நல்லவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், வல்லவராக இருப்பாராங்கிறது காலம்தான் பால் சொல்லணும். ஸோ இப்போ டெல்லி கூப்பிட்டு அமித்ஷா 2ல் 1 எனக்கு தெரியணும். கட்சியை வளர்க்க போகிறீங்களா, வளர்க்க மாட்டீங்களா, வளர்க்கலன்னா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லதான் கூப்பிட்டுருக்காரு. நயினாரே அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அந்த கோஷ்டி பூசல் டெல்லிக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது.